சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 26 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 வருடங்கள். பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியானது நடைபெறும். இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது அப்படிங்கிறவர் சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல, அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள். இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள். பருகின உடனே தான் சூரியன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இவர்கள் ராகு கேது, இவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்றார். அது சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால 2 பேரையும் சம்ஹாரம் செய்கிறார். 2 பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்க கிட்ட அவங்க குடிச்ச அந்த அமிர்தமானது உடல்ல இருக்கிறதுனால அவங்க சாகலை. அப்போ இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாம்பு ஒரு நபர் பாம்பின் சொரூபம், இன்னொரு சொரூபர் மனித உடலின் சொரூபம். அப்போ அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது, மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது. அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது, தலை மாறிடுது. அப்படி தலை மாறி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு புனர்ஜென்மத்தை வழங்குகிறது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, ராகுக்கு தலை இருக்கும், ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும். கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது. எப்படின்னா, அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம். எப்படின்னு ராகு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம். இப்போ இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 26 2025 அதுலேருந்து செப்டம்பர் மாதம் 9 செப்டம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து, கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுக்கிரகம், அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசியானவங்களுக்கு இப்போ இந்த ராகு கேது அவங்களுடைய பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு பலன்களை வழங்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க. ராகுவும் கேதுவும் இதுவரை விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்திலையும் 11ஆம் பாவத்திலையும் இருந்தாங்க. இப்போது ராகு 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி தான் கேது
உங்களுடைய 11லேருந்து 10க்கு போயிடுறாரு. இப்போ எல்லா கிரகமும் நேரடியாக போகும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு போகும். ஆனால் ராகுவும் கேதுவும் எப்படி போவாங்கன்னா அப்படியே பேக்கில் போவாங்க. அதாவது மீன ராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி அப்படியே பேக்கில் போயிட்டுருப்பாங்க. அதேனால தான் இப்போ ராகுவும் கேதுவும் பேக்கில் போகிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போது விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி 4ஆம் பாவத்தில் போகுது. திருக்கணித முறைப்படி இப்போது சனி பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனால் வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா 2026 மார்ச் மாதத்தில் தான் ராகு கேது பெயர்ச்சி. 2026 மார்ச் மாதத்தில் தான் சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அர்த்தாஷ்டம சனியிலே தான் சனி பகவான் இருக்கிறான். அதில் மேற்கொண்டு இப்போது ராகுவும் வராரு. இப்போது சொல்லுவாங்களே, ஏற்கனவே அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாய்க்கா தகராறு, இப்போது அந்த பொண்ணை போய் பிரச்சனை பண்ணியான்னு கேட்குற மாதிரி இப்போ ஏற்கனவே சண்டை பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுவரும் வந்துடுறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், இதனால் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷம், உங்களுக்கு இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 9ஆம் பாவத்தில் உட்கார்றாருங்க. அவர் இருக்கட்டும், நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அவர் 9ஆம் பாவத்தில் இதனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. 8ஆம் பாவத்தில் உட்காரட்டுங்க. இதனால் நமக்கு என்ன நன்மை, குரு மறைஞ்சிருவாரன்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. இதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா, அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய சில டிமெரிட்ஸை குரு பகவான் கொஞ்சம் சமன் செய்வார். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. முதல்ல கேதுவை பற்றி ஒரு என்ன பலன்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க. கேது இப்போ 10ல் வந்துட்டார். இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது ஞான மோட்சக்காரகன் 10ல் வராரு. இது உங்களுக்கு என்ன அமைப்புன்னா, தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுடைய ஸ்தாபனம் ஒரு விஸ்தீர்ணம் அடையாமல் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு குடத்துக்குள்ளே தான் இருக்கக்கூடிய தீபத்தை போல இருக்குது. அது யாருக்கும் ஒளி தராமல், அது ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே ஒளி கொடுத்து கொடுத்து தன்னைத்தானே குறைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய விளக்கு குன்றின் மீது இருக்கக்கூடிய விளக்காக இருந்தால் எப்படி பிரகாசிக்குமோ, அதே மாதிரி என்னுடைய திறமைகள், என்னுடைய சுய ஒழுக்கம், என்னுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது. எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு கிரெடிட், எனக்குன்னு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள், நல்ல பெயர்கள் கிடைக்கல, தள்ளி போகுது. நான் செய்கிற வேலைக்கு வேற ஒருத்தவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய, மன வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் 10ல் வர்றதுனாலையும், அவரினுடைய 11ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் நடக்க போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் 10 பாவத்திற்கு உடையவர். அந்த இடத்துல இப்போ இவர் உட்கார்றதுனால சூரிய பகவானை ஊக்குவிக்கிறார். 10ஆம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, 10ல் எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை செய்யும், உனக்கு வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும். வாழ்வாதாரத்தில் என்ன வெற்றி கிடைக்க வேண்டுமோ, அன்றாட வாழ்க்கையிலே சுய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யும். அதனால் உங்களுடைய சுய தேவைகள் நிவர்த்தியாகும். வீட்டிற்கென்று மின் உபகரண பொருட்கள் வாங்குவது, வீட்டிற்கு என்று இருக்கக்கூடிய பல அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் சேகரிப்பது,
பல நல்ல விஷயங்கள் வீட்டிற்கு சேருவது, தங்கம் ஆபரணங்கள் சேருவது போன்ற நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் செலவும் அதிகரிக்கும், கொஞ்சம் செலவு இருக்குது உங்களுக்கு. அதனால் செலவை கொஞ்சம் சுப செலவாக செய்துட்டா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டீங்க. அப்புறம் முக்கியமானது என்னன்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதை முன்னாடியே சொன்னேன், அதிகப்படியான செலவுகள் இருக்கும்னு. சில மருத்துவ செலவுகளும் இருக்குது. சிலர் வீடு வாங்குவதற்கான அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோக பலனையும் தராரு. அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவமாகிய உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். எதிரிகளை துவம்சம் செய்வாங்க. எதிரிகளை கொஞ்சம் வியக்கும்படியான வளர்ச்சி. இதுவரை உங்களை எதிர்த்துட்டு இருக்கிறவங்க உங்களால் எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அமைதியாகிடுவாங்க. அப்படியான சூழ்நிலையை இந்த ராகு பகவான் உருவாக்குவார். இந்த சமயத்தில் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இதுமாரி நாள்லலாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.